ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினார். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெரும் மூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதே, இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படிகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் கடவுள் இருக்கிறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகத்தில் நிறைய கடவுளுக்கு பிளேஸில் நிறைய பொருட்கள் வந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு மொபைல் தான் கடவுள். உங்களுக்கு கூட இருக்கலாம், கடவுள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க. மொபைல் இல்லைன்னா நான் வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்றது நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. யாருன்னா 550 அது மொபைல் வாங்கி பார்ப்போம், உடனே உங்களுக்கு யோசிச்சு கொடுத்துருவோம். அந்த மாதிரி நிலைக்கு போயிருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக February 5 ஒரு வீட்டில் ஷேர் பண்ணாங்க. ஒரு சின்ன பசங்க 3 பொண்ணுங்க அவங்களுக்கு மொபைல் வாங்கினால அவங்க அம்மா மேல் வீட்டு மாடியில் விழுந்துட்டாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்றைக்கி சில பேருக்கு இந்த பொருட்கள் உலகத்தில் இருக்க பொருட்களை ரொம்ப முக்கியமாகிடுச்சு. கடவுள் இருக்காரா இல்லைன்றது வேற, ஆனால் கடவுள் தேவை அப்படின்றது கூட வந்துச்சு. இப்போ பாருங்களேன், அந்த காலத்தில் இயேசு இந்த காலத்திலேயே இந்த பரிசேயர்கள் அவங்க ரொம்ப அறிவாளிகள். இப்போ இருக்கிற அறிவாளிகள் நம்ம இந்தியாவில் இருக்கிற அறிவாளிகள் அவங்க மட்டும் தான் ஆட்சி ஆகணும் அப்படின்னு இருக்காங்களே, அந்த மாதிரி அறிவாளிகள் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க யாருக்குமே ஏன்னா வாய்ப்பு கொடுத்தன இருக்குல்ல, மற்ற அதே சமயத்தில் ரொம்ப டாமினேட் பண்ணிருக்காங்க. மற்றவங்களை மற்றவங்களோட நம்ம சிறந்தவங்க அப்படின்ட்டு வாழ சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்ம கோயில் கூட இருப்பாங்க, நாங்கள் தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் சூப்பரு, நாங்கள் தான் பெரியவங்க, நம்ம தான் இவ்வளோ வருஷமாக இருக்கிறோம், நம்ம தான் பாடணும், நம்ம தான் வாசிக்கிறோம், நம்ம தான் இந்த பெஞ்சிலே உட்காரணும் அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது கொஞ்சம் அது பாதி இருக்கிறவங்க தான். ஆண்டவர் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், இந்த தலைமுறையில் அடையாளம் கேட்பதே அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, சரி கடவுள் தானே, நீ ஒரு அடையாளம் காமி, ஒரு மிராக்கிள் காமி, ஒரு மேஜிக் காமி அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு பெரிய இன்சல்ட். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே கண்ணு தெரியாதவர்களுக்கு பார்வை எடுத்தது, மரித்தவர்கள் உயிர் எழுந்தாங்க, மற்ற குணமாகி நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் இந்த பரிசேயர்கள் அவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, அவர் என்ன செய்கிறாரு, இதே வேலை தான். நம்ம பாரிஸில் இருப்பாங்க, இப்போ கம்மியாச்சு நினைக்கிறேன், ஒரு சீசனில் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பாரிஸில் இருப்பாங்க, 5-10 பேர் இருப்பாங்க. அவங்க வேலையில் நான் பார்த்து என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட பேசுகிறாரு, யார் அவர் ரூமுக்கு போகிறாங்க, யார்கிட்ட எந்த குடும்பத்தை ரொம்ப க்ளோஸாக பேசுகிறாரு, இதே அவங்களுக்கு கணக்காக இருப்பாங்க. கிறிஸ்தவனுடைய இந்த பரிசேயர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆண்டவர் இயேசு அவர் எங்கன்னா அவர் மாட்டுவாரா, எங்கன்னா ஒரு இடத்துல அவர் குச்சி போடலாம் அப்படின்ட்டு ரொம்ப முயற்சியில் பண்ணாங்க. கடைசியில் அவர்கிட்ட எதுவுமே பண்ண முடியாதனால வாதாடுறாங்க. அவர்கிட்ட வாதாடிட்டு அவரை எப்படியெல்லாம் அவர் நடக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் அவங்களால வாதாடி கூட அவங்களால கழிக்க முடியல. கடைசியில் அவர் சொல்கிறார், சரி ஒரு நம்பி ஒரு மிராக்கிள் பண்ண ஒரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் அவர் உங்களுக்கு எந்த ஒரு மிராக்கிளும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். கடைசியில் அந்த ஊர் விட்டு போயிடுறாரு. இதுதான் முக்கியமான நற்செய்தி. அவர் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டியது ஆசீர்வாதம் கிடைக்கல, அவர் விட்டு போயிட்டார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்.
நம்ம எப்போ வந்து கடவுளை நம்ம சோதிக்கிறது, கடவுள் என்ன பண்ணாரு, கடவுள் இருக்காரா, அவர் மிராக்கிள் பண்ணிட்டோம், இது செஞ்சால் தான் நான் நம்புவேன், இந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய மனதில் ஓடிட்டு இருக்கலாம். எப்போ நம்ம வந்து கடவுளை வந்து நம்ம சோதிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோமோ கடவுள் மனத்தில் இருக்கவே மாட்டார், போயிடுவார். சில நேரத்தில் வந்து சில பாரிஸ் பிளேஸ் வரும்பொழுது சொல்லுவாங்க சில பேர், பாரிஸில் என்ன ஆக்டிவிட்டியில் ஒன்றும் இல்லை, அது கடவுள் இருக்க மாட்டாங்க அதுதான். ஏன்னா அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் நம்ம பிரசனத்தை கொடுப்பாங்க. கடவுளுடைய பிரசனம் இருக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து அன்போடு இருக்கணும், விசுவாசத்தோடு இருக்கணும், மற்றும் அந்த சாட்சி கொடுக்க வேண்டிய மக்களாக மாறணும். அப்போ தான் கடவுளுடைய பிரசனம் இருக்கும். கடவுள் வந்து ஒரு இடத்துல சீஃப் மினிஸ்டர் இல்லை பிரைம் மினிஸ்டரில் நம்ம நினச்சப்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி போகிறதுக்கு நம்மளுடைய உலகத்திலேயே உண்மைக்கு சார்ந்த ஒரே ஒரு கடவுள்னா அது நம்முடைய கடவுள் தான். இந்த ஒரு பாக்கியம் வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம வந்து இது உணராமவே இருக்கிறோம். கடவுள் வந்து நம்மளை எப்படி ஒரு ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னா அது சொல்லவே முடியாது. அதை எப்படி சொல்கிறது, அந்த கடவுள் வந்து எப்படி நம்மளையே தேர்ந்தெடுத்து அவருடைய ஞானத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்கு நம்மளுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. நம்ம எந்த விதத்தில் தகுதியாக இருக்கிறோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியும். கடவுள் நம்மளுக்கு தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல உட்கார வச்சு நம்மளுக்கு அவருடைய ஞானத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ நம்மளை வந்து அவர் எவ்வளோ மதிக்கிறாருன்னு நம்முடைய விசுவாசம் தான் காரணம், இல்லை நம்மளுடைய அப்பாவுடைய விசுவாசம் தான் காரணம். ஒருவேளை நம்ம வந்து கடவுளை சோதிக்கிற மாதிரியோ இல்லை திருச்சபை சோதிக்கிற மாதிரி நம்ம ஒரு வேளை நம்ம நடந்துக்கணும்னா கடவுள் அந்த இடத்துல இருக்க மாட்டார், உங்கள் குடும்பத்திலே இருக்க மாட்டார், உங்கள் இடத்துல கடவுள் கல்வி போயிடுவார். அதனால எப்பொழுதுமே நிறைய பேர் வந்து இந்த ப்ராடெஸ்டன்ட் போயிடுறாங்க. ஏன் அவங்க போகிறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கடவுளுடைய அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கல. கடவுளுடைய அனுபவம் கிடைக்கணும் அப்படின்னா நீ விசுவாசத்தில் இருந்தால் தான் அவங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா விட்டு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் சொல்லிருப்பாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, சரி ஓகே நீ சரியா இருக்கிறியா, உன்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதா, கடவுளுடைய விசுவாசத்தை நீ அறிந்ததுக்கு நீ முயற்சி பண்ணியா, இந்த மாதிரி நிறைய கேள்விகளாக இருக்கும். கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து நிறைய பேர் வந்து வெளியே போகிறாங்க. போட்டோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக இங்கே தான் வரணும், வேறு வழி இல்லை. இங்கே கோயிலுக்கு வரல இல்லையா, ஆனால் செமெட்ரிக்கு வந்துடுறாங்க நிறைய பேர். ஓகே, அந்த லாஸ்ட் மாதத்தில் வந்து அங்கே எல்லாம் யாருக்கும் விடையில் இல்லை, அதனால வராங்க. நம்மளுடைய இன்று வந்து நம்முடைய விசுவாசத்தினால தான் கடவுள் வந்து நம்மளோட இருப்பார் அப்படின்றது தெளிவாக இந்த நற்செய்தி சொல்கிறார். நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது கடவுள் கூட இருப்பார். நீங்கள் எப்போ கடவுளை நம்புறது இல்லையோ கடவுளை வந்து வெறுத்துட்டு போயிடுவார். அதனால நம்ம எப்போதுமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம கிரியேட் பண்ணக்கூடாது. கடவுளே வெறுத்துட்டு போயிடுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இன்னைக்கு அந்த ஊர் வந்து கடவுளால் சபிக்கப்பட்ட மாதிரி தான். அவர் எங்கே அந்த ஊரை விட்டு போகிறாரோ அங்கே எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, எந்த ஒரு நல்ல குணமும் இல்லை. அதனால நம்ம எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசனத்தை வந்து என்னுடைய குடும்பத்தில் என் வீட்டில் வச்சுக்கிறேன். இப்போ அன்பியம் நடக்குது. அன்பியத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து கிறிஸ்தவர்கள் ஒன்றா சேர்றாங்க. சேரும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கு. எங்கெல்லாம் வந்து 2-3 பேர் ஒன்றா சேர்றாங்க கடவுளுடைய பேரில், அந்த வீடும் அந்த குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் வந்து அன்பியத்துக்கு வரதில்லை, விருப்பப்படுறதில்லை. ஏன்னா ஸ்டேட்டஸ், உண்மையான ஸ்டேட்டஸ் தான். அந்த ஏழ்மை வீட்டில் நான் ஏன் போகணும், அவங்க வீட்டில் நான் போகணுமா? கிறிஸ்து நம்மளுடைய ஒரு நாள் வரோம், கடவுள் உங்களை அப்படியே ஒதுக்கி வைக்கிறார். கடவுள் ஒரு டைம் வரும் உங்களை ஒதுக்கி வைக்குவார். ஏன்னா நீ என்னுடைய மக்களை நீ ஏற்றுக்கொள்ளல, அதனால் அந்த இடத்துல நான் உன் வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அன்பியத்தில் வந்து பங்கெடுத்துக்கும். ஏன்னா அன்பியம் வந்து 2வது ஒரு திருவலி. இந்த திருவலிக்கு அடுத்த திருவலி வந்து அன்பியம் தான். அந்த அன்பியத்தில் வந்து ஒன்றா சேரும் பொழுது கடவுளுடைய வார்த்தை பேசப்படுகிறது, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளப்படுகிறது, கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறது. கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது யார் வேண்டான்னு சொல்கிறாங்க? வேண்டான்னு சொன்னாங்க அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் தானே, கரெக்ட் தானே? அதனால அன்பியத்தில் கூட நீங்கள் பகிர்ந்து உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வது தான் அந்த அன்பியம். அதனால ஆண்டவர்களுடைய பிரசனம் எங்கே இருக்கோ அங்கே வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் ஒளியும். ஒருவேளை நம்ம வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படின்னா கடவுளே நம்ம வீட்டை விட்டு நம்ம இடத்துல போயிடுவாங்க. அதனால திருவள்ளியில் ஜெபிப்போம். இதுவா நீ எப்பொழுதும் நம்மோடு இருந்து நாங்கள் எப்பொழுதும் ஞானத்திலும் அறிவிலும் இருந்து நம்ம விசுவாசத்துக்காக வாழக்கூடிய அறிவு ஞானம்